வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது மேலும் வலுவடைந்து 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களில் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து 29ஆம் தேதி புயலாக வலுவடையும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் 29ஆம் தேதியிலிருந்து இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வெப்ப சலனத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகியுள்ளது. ஆத்தூர் சேலம் மாவட்டம் 10 சென்டிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 6 சென்டிமீட்டர், தம்பட்டி சங்ககிரி துர்க்கம் சேலம் மாவட்டம் 6 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை 5 சென்டிமீட்டர், ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் உள் தமிழகத்தில் ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். தமிழக கடற்கரை நோக்கி வருது. அதாவது சென்னைக்கும் நம்ம நாகப்பட்டினத்துக்கு இடையில நாகப்பட்டினத்துக்கு இடையில. இப்போ இதில் இப்போ நாங்கள் நம்ம கரெக்டாக சொல்லலை. நாங்கள் இப்போ இது தமிழக நோக்கி நகர்ந்து கிட்ட வரும்போது நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ இது புயலாக தான் இப்போ ரொம்ப சிவியர் சைக்ளோன்லாம் இல்லை, சைக்ளோனிக் ஸ்டார்ம் தான் இது வரையும். கனமழைக்கு கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது 29ஆம் தேதியில இருந்து. இருக்குது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இது அட்லஸ் இருக்குது. அந்த அட்லஸ் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறோம். சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். மழைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எப்ப நீங்க இன்னைக்கு சொல்றீங்களா 24 மணி, அது அப்ப சென்னைக்கு இருக்கும், அந்த நேரத்தில் இருக்கும். அதை நாங்கள் அப்புறம் தனியாக சொல்றோம். கத்திரி வெயில் இந்த மே மாசத்துல இருந்து வரும் 25ஆம் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது. இது மேலும் வலுவடைந்து 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களில் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து 29ஆம் தேதி புயலாக வலுவடையும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் 29ஆம் தேதியிலிருந்து இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வெப்ப சலனத்தின் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ஆத்தூர் சேலம் மாவட்டம் 10 சென்டிமீட்டர், பெரியகுளம் தேனி மாவட்டம் 6 சென்டிமீட்டர், தம்பட்டி சேலம் மாவட்டம் 6 சென்டிமீட்டர், சங்கரி துர்க்கம் சேலம் மாவட்டம் 6 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை 5 சென்டிமீட்டர், ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 5 சென்டிமீட்டர். அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.